போன வாட்டி 2 பேருக்கும் அளவு தெரியாமல் ஏகப்பட்ட மீன் இறைச்சியை வாங்கிட்டோம். அதை சீக்கிரம் காலி பண்ணணுமேனே காலையில் ராத்திரி மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வாரம் அதனால் நான் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் பண்ணேன். பன்னீரை வச்சு பன்னீர் பிரியாணி பண்ணலான்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு விசில் தெரில ஒரு மாதிரி குழஞ்சிட்டுனா என்ன பண்ணேன்னு குஸ்காவாகவும் ஃப்ரையாகவும் பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த பிரியாணி பண்ணும்போது மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சுந்தரா ட்ராவல்ஸில் இந்த மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறேன்னு அங்கே பவுடர் அடிக்க இங்கே பவுடர் அடிக்க பட்டிட்டிங்கிறீங்க வேலை ஏகப்பட்டது நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி தான் நான் பிரியாணி பண்ணும்போது இருக்கும். என்னென்னமோனா பண்ணி கைப்புள்ள ஒழுங்காக வந்துடணும்னு தெய்வ மாதாவேன்னு மூடி வச்சுட்டேன். நல்ல வேலைக்கு இந்த பன்னீரை பிரியாணியில் போடல. ஏன்னா அந்த பன்னீர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை போட்டிருந்தா ஃபுல் இன்றைக்கி டிஷ் எல்லாம் சொதப்பிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டு அடுப்பை அணைச்சிட்டேன்னு நினச்சேன். ஆனால் அடுப்பு அணைக்கல, தோசை கருகிடுச்சு. அப்புறம் இந்த சட்னிக்கு என்னென்னமோனா புது விதத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு சட்னி அரைச்சேன். அது ஓகேவா நல்லா தான் வந்துருந்துச்சு. தோசை மாவு தான் சரியில்லை, நான் நல்லா தான் சுட்டேன்னு இதையும் எடுத்து கையில் கொடுத்துட்டு இனாக்ரேஷனுக்கு அவங்களே கூப்பிட்டு அது என்னமோ தெரியல, இவங்க ஓப்பன் பண்ணால் அது நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அது அழகு போல் சூப்பராக வந்துச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி நானும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.